எனக்கு முகவரி தந்த என் தமிழகத்து வணக்கங்கள். இந்தியன் பில்லர் அந்த மிடல் அண்ட் மை பிரதர் சௌந்தரபாண்டியன், எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் ஏனைய அனைவருக்கும் நன்றிகள். இப்போ வந்து பேசினாங்க பண்டிகை என்பது கொஞ்சம் வாலியம் சகோதரி பேசுறாங்க. பண்டிகை என்பது கொண்டாட்டம். இங்கேயே கொண்டாட்டம் நடக்குன்னு சொன்னாங்க. ஒரு விஷயமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு திண்டாடுவீங்கன்னு நான் தான் பார்த்தேன். கொண்டாட்டம் தெளிவா பேச வந்திருக்கீங்க, எவ்வளவு திண்டாடுவீங்கன்னு நான் பார்த்தேன். சரி, இன்னொரு விஷயம், பழைய பாடல் பண்ணாங்க, உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீ ஆட. அம்மா நெசத்துக்கு வாங்கம்மா. இன்றைய காலம் ஏன் என்ன அங்கேயே கிடையாது, தலைப்பு கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா. இன்றைய சூழலில் பண்டிகை என்பது தலைப்பாதாம்மா. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைப்பாங்களாம். எந்த காலத்துல இருக்கிறீங்க? பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சா ஒத்துக்கிற காலமா? அதெல்லாம் நடக்காதமா. இப்ப இன்னொரு விஷயம், விருந்தோம்பல். உண்மை, விருந்தோம்பலை உலகுக்கே பறைசாற்றிய இடமல்லவா நம்பினான். ஒன்றும் இல்லை, எறும்பு குளிக்கு கூட இன்னைக்கு இனிப்பு வச்சோம், கெடா வெட்டி சாப்பாடு போட்டோம் இல்லையா? புத்துக்கு கூட நம்ம பால் ஊற்றணுமா, அந்த மாதிரி இடம். ஆனா எந்த காலம், எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப இன்றைய நடைமுறையில என்ன நடக்குதுங்கிறத யோசிங்க. அதுதான் நம்ம பேச வந்தது. மனிதனை மறித்து போன இந்த காலத்துல, மனிதன் மறித்து போன இந்த காலத்துல எங்கப்பா கொண்டாட்டம் இருக்குது? நல்லா யோசிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மா வந்து இப்ப டீச்சர் வேலையை பார்க்க விட்டுட்டு கல்யாண வேலை எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி நல்லா படிக்கலாம். உங்களுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உலகம் இருக்கிறது எனக்காக நான் பார்த்து பண்ணிட்டு வருவாராம். ஏமா பல்லாக்கு வாங்க போவேன் அப்படின்னு அவரை பார்த்து நினைக்கிறீங்களா என்னன்னு எனக்கு புரியல. பாவமா தம்பி என்ன அழகா பேசினாரு, என்ன அழகா பேசினாரு. அவர் இப்படி மாட்டி விட பாக்குறீங்களா? உங்களுக்கு அவரால் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அடுத்தது பாக்கிய பாரதி சார். போன வாரம் தான் சார் ஒரு துணி கடையில் அவங்க பார்த்தேன். அவங்க ஒய்ஃபோட வந்தாங்க. ஒய்ஃப் தானே நினைக்கிறேன். இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து அது பூக்காட்டு ஆசாவை வருத்தமான பாட்டு பாட்டுட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்களோட வந்தாங்கன்னு என்னன்னு யோசித்தேன். என்ன சார் இங்க கடையில் துணி வாங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம் டீச்சர், அதை ஏன் கேட்குறீங்க? ஒரே பண்டிகை ஆனாலும் ஒரே இதுதான் டீச்சர், எல்லாத்துக்கும் இந்த கொடுமையை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு குழப்பிட்டு இங்க வந்து பண்டிகை தான் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துக்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நிறைய நேரம் அவர் பாத்தீங்கன்னா திண்டாட்டம் தான் பேசுறீங்க. துணிக்கும் திண்டாட்டங்க எங்க அன்னைக்கு நிறைய வழி செஞ்சிருக்கேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாருங்க, குழந்தை வந்து திருவிழத்தை மட்டும் வாங்கிட்டு சிரிக்குமா. ஏன் சார் இன்னுமே குழந்தையா இருக்கீங்க? எந்த காலத்துல தான் இருக்கீங்க? பிறக்கிற குழந்தை வந்து செல்போன்ல கைபேசியில போயிட்டு இருக்கிற உலகம் சார் இது. இந்த காலத்துல போய் குழந்தைக்கு திருவிழத்தை வாங்கி கொடுத்தாரா அந்த குழந்தை வந்து அப்படியே வாங்கி ஆட்டி சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லணும். சார் வாங்க சார். இன்னொரு விஷயம், ஆதரவற்றோர் இல்லத்தை நாடி போய் பண்டிகை காலத்துல எல்லாம் செய்யறாங்க. இன்றைய தலைமுறை தானே சார் ஆதரவற்றோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே இன்றைய தலைமுறை தானே சார். என்ன சார் இருக்குது? அந்த காலத்துல ஆதரவற்றோர் இல்லைன்னு ஒன்று இருக்குதா? அதை கொண்டு வந்ததே இன்றைய தலைமுறை தானே. நாம அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சார் வந்து அடுத்த நம்ம ரவிச்சந்திரன் சார் காதல் கவிஞர், அவருக்கு எவ்வளவு கொண்டாட்டம் வந்துச்சா இல்லையா அது எனக்கு தெரியல. ஆனா கொண்டாட்டம் நிறைய வந்துருக்கு போறது. அவர் பேசுறது அது நல்லாவே புரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, ரொம்ப இதுதான் ஹையஸ்ட் ஜோக்கு. புடவை கட்டுக்கு வேணாம் புள்ளன்னு சொன்னாராம். உங்களுக்கு நைட்டு எனக்கு சாப்பாடு கிடைச்சதா கிடைக்கலையா, அந்த உண்மை மட்டும் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும். புடவை கடைக்கு வேணாம் புள்ள போக வேணாம் புள்ளன்னு சொல்லி பாட்டு பண்ணாராம். எங்க சார், ஏன் சார் ஒரு கதை சொல்றதுக்கு ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அழகான வருஷமெல்லாம் சமைப்பாரோம். வருஷ பண்டிகை அன்னைக்கு வந்து எல்லாம் ஜாலியாக செலவு பண்ணுவாரோம். சார் எங்க சார் சேமிக்கிறோம்? அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிடில் கிளாஸ் சார். நம்ம எல்லாருமே 90% மிடில் கிளாஸ் இருக்கிறோம். ஒரு 10% ஹை கிளாஸ் வச்சுதான் நீங்க பேசுறது சார். இதுக்கே அடுத்தது விழாக்களை பண்டிகை பற்றி சொன்னாங்க. நம்ம சங்க காலத்துல கொண்டாடினாங்க பண்டிகை. கார்த்திகை விழா,
தை நீராட்டு விழா, திருவோணம் விழா, இனவேனின் விழா, இந்திர விழா, நீர் விழா, எல்லாமே நிறைய சுருக்கமாக சொல்லுது. திருப்பரங்குன்றத்து விழா, வேங்கட விழா, உள்ளி விழா, பங்குனி விழா, பூந்தொடை விழா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூந்தொடை விழானா என்னன்னா, படைகளத்துல பயிற்சி பெற்ற வீரர்கள் வந்து வில்லில் கணையற்றி அந்த அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துக்கான விழா. இந்த மாதிரியான விழாக்கள்லாம் பண்ணாங்க. வெறியாட்டு விழா, முருகன் பெருமாளுக்காக கொண்டாடின விழா, மாசி மகம், ஆடிப்பெருக்கு, இந்த மாதிரி பல விழாக்கள் கொண்டாடின நம்ம தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக அட்சய திருதின்னு ஒரு விழா கொண்டாடுறாங்கப்பா. எனக்கு ஒன்றுமே புரியல. அது வந்து வடநாட்டிலேருந்து ஒரு சௌந்தரபாண்டியன் சார் தான் சொல்லணும். வடநாட்டிலேருந்து ஒரு விழான்னு சொல்கிறாங்க. உண்மைங்களா? அட்சய திருதி என்பது எதுக்காக சொல்லிட்டு பார்க்கும்போது தான தர்மம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு பண்டிகை. இறைக்கிற கிணறு தான் ஊரும், இறைக்கிற கிணறே ஊரும், கொடுமுறை கொடையே செருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ஆக அந்த நாட்டை வந்து ஒரு தான தர்மம் பண்ணுங்க, ஒரு கொடை கொடுங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் போயிட்டு தங்கத்தை வாங்குறாங்களா, அதை வாங்கி வைக்கிறாங்களா, அந்த ஒவ்வொரு குடும்பமும் அந்த நேரத்தில் என்ன பாடுபடுத்துங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்புறம் ஆண்களுக்கு சொல்றேன், எப்படி திண்டாட்டம் சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சொல்ல போனா பண்டிகை நல்லா அவங்களே சொல்லிட்டாங்க. துணிக்கடைக்கு போவாங்களாம், துணிக்கடை போறதெல்லாம் நிறுத்துறாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போகணும். எத்தனையோ ஆண்கள் அங்க இருக்கிற அவங்களுடைய மனைவிமார்களின் குழந்தைகளையும் சாப்பிட வச்சு நான் இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்த ஆண்கள் எத்தனை பேருக்கு உங்களால பண்ண முடியுமா? இதெல்லாம் உங்களுக்கு பண்டிகை எல்லாம் கொண்டாடுமா? அடுத்தது பெண்களுக்கு நான் வரேன். பண்டிகைனாவே வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், துணி துவைக்கணும், கோலம் போடணும், பலகாரம் செய்யணும். இதெல்லாம் பெண்களுக்கு திண்டாட்டம் இல்லையா? இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் உங்க கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் பண்டிகை சந்தோஷமா கொண்டாடிட்டு எந்த பெண்களும் சொல்ல முடியுமா? எவ்வளவு பாருங்க அவங்க சிரிக்கிறாங்க பாருங்க. அவங்க சிரிக்கிறது தான் தெரிஞ்சு எவ்வளவு திண்டாடுறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. ஏங்க ஆண்களுக்கு பெண்கள் மட்டும் இல்லைங்க, கடவுளுக்கே திண்டாட்டம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்லா பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அந்த விநாயகரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆத்துலயோ குளத்துலயோ போட்டு அவரையே திண்டாட வைக்கிறோம். அந்த பண்டிகை நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவரையே நம்ம திண்டாட வைக்கிறோம். கொண்டாடிட்டா திண்டாடுறோம், கடவுளையே திண்டாட வைக்கிறீங்க. அதிகமா இருக்க முடியும். பண்டிகையில சென்னையில பாத்தீங்கன்னாக்க 25% மக்கள் வசிக்கிறாங்கன்றது வரும். அந்த 25% மக்களும் வந்து நம்ம சொந்த ஊருக்கு போறதுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு திண்டாடுறாங்கன்றது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. என்னுடைய பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னையில இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட ஜெயிட்டோம். ஆனா அங்க இருக்க அவங்க கையில வருவாங்க. அந்த நேரத்தில் கூட்டிட்டு டிராபிக்ல பாடுபட்டு நான் வந்து சேர்க்கறதுக்குள்ள எனக்கு போதும் சொல்லிட்டு ஆகுறாங்க. எவ்வளவு ஒரு திண்டாட்டம். அந்த ஊருக்கு வந்தாங்கன்னா அப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் கேள்வி கேட்டா போதுங்க, இது கொண்டாட்டமா திண்டாட்டமா ஒரே பதில். பெண் பிள்ளையை பெற்ற கட்டி கொடுத்த அனைத்து பெற்றோரும் சொல்லுங்க, இது வந்து பண்டிகை வந்து கொண்டாட்டமா திண்டாட்டமா சொல்லிட்டு நீங்க ஒருத்தர் சொன்னீங்கன்னா போதும். நான் நடுவில் யாருக்கும் பெண் பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருக்குங்களா ஐயா? பெண் பிள்ளை இருக்குங்களா? நான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவர் வந்து ஸ்டேஜில் உட்காரும் போது மறுக்காம எதனால என்ன விளைவு, கொண்டாட்டமா திண்டாட்டமா சொல்லிட்டு இப்பவே யோசிக்கணும். நீங்க என்ன மாதிரி திருப்பி சொல்ல போறோம் இப்பவே யோசிச்சுக்கோங்க. விழாக்கள் உடலுக்கு ஓய்வை கொடுக்கும், உள்ளத்துக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி இந்த விழாக்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம 90% மக்களுக்கு, எங்களை போன்ற மிடில் கிளாஸ் மக்களுக்கு, ஏழைகளுக்கு கண்டிப்பாக திண்டாட்டத்தை தான் கொடுக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.